ஹாய் எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கி எத்திக்ஸில் சிவில் சர்வன் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ பார்த்துருப்போம். ப்ரொஃபஷனரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் பூஜா கேட்கர். ஸோ அவங்க ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க மேலே சில அலிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி 1 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரோல் ஆஃப் சிவில் சர்வன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த சிவில் சர்வனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், ஸோ எந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எத்திக்ஸில் டாபிக்ஸாகவே இருக்கும். ஸோ அதில் இந்த இஷ்யூவோட என்ன டாபிக்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட். ஸோ எத்திக்கில் இருக்கிற ஒரு டாபிக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக நம்ம கொஷின் கேட்க முடியும். ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் பார்த்திங்கன்னா நேர்மையாக தான் உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஷின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பூஜா கேட்கர் இஷ்யூ ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நமக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ சிட்டிசன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஆஃபீஸர் மாரலாக ஹானஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லை, அந்த ரெக்ரூட்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது நம்மளாலேயும் பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எத்திக்ஸாக எந்த டாபிக் கனெக்ட் ஆகுதுன்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட். ஸோ நமக்கு தெரியும் 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் எக்ஸம்ஷனில் வரும். மற்றபடி அங்கே என்ன நடக்குது, எப்படி ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணி நம்மளால் கொஷின் கேட்க முடியும். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறதுனா ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷனை பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இஷ்யூவோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கடுத்து ரோல் ஆஃப் சிவில் சர்வன்ஸில் அவங்க ரிலேட்டடாக என்னென்ன ஒரு சிவில் சர்வன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்திக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ப்ராப்பர்ட்டி இன் கவர்னன்ஸ், ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவில் சர்வனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் முக்கியமாக எந்த டாபிக் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஒர்க் கல்ச்சர். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததும் சில இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது இப்போ இஷ்யூவில் போயிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே என்ன டாபிக்னா ஒர்க் கல்ச்சர். ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணும் போது அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், கூட சபார்டினேட் கூட எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ நான் அந்த பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டர் கவர்னன்ஸ்க்காக எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரியான சேஞ்சஸ் வேல்யூஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும், எதை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் டீல் பண்ணோம். இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ இஷ்யூ ஆஃப் ஹையரார்கி. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஹையரார்கினால் பார்த்திங்கன்னா ஒர்க் கல்ச்சர் சரியாக இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஹையர் அஃபீஷியல்கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணுறதுக்கோ பார்த்திங்கன்னா இந்த ஹையரார்கியினால் சில பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் கல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூஸ். இதுக்கடுத்து என்ன டாபிக்னா கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். இதில் பார்த்திங்கன்னா சிவில் சர்வன்ஸ் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா அவங்களோட கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் அதாவது கவர்னன்ஸ்க்கு எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான பிஹேவியர் மேபி அவங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக, பீப்புளோட வெல்ஃபேருக்காக அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோட் ஆஃப் கண்டக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை பண்ணும் போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் வேணும், எந்த மாதிரியான குவாலிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்கும். ஸோ இது நார்மலாக எந்த ஒரு ஆஃபீஸ், ப்ரைவேட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலும் சில கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். தென் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் சர்வன்ட் கிட்ட என்ன மாதிரியான குவாலிட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த 3 குவாலிட்டிஸ் இருக்கும். ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ அவங்க இது வரைக்கும் உள்ளே வந்தது இல்லை இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு ஹானஸ்ட் ஆஸ்பிரண்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் சொசைட்டி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆட்டிடியூடை பார்த்திங்கன்னா அதில் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வெராசிட்டி. ஸோ வெராசிட்டி அப்படிங்கிறது அவங்க செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிலையபிளாக இருக்கணும்.
ஸோ பீப்புள் வெல்ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹானஸ்ட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த என்ட்ரியிலேருந்து அவங்களோட ப்ராசஸ் வரைக்கும் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டி. அதுக்கடுத்து குட்னஸ், ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணியிருப்பார், மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு. ஸோ நார்த் ஈஸ்டில் இருந்து வந்திருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அவரோட சேலரியிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ ஒருத்தரோட குட்னஸ் வந்து சிவில் சர்வீஸில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கடுத்து என்ன டாபிக்னா ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் எனி டெமோக்ரஸியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக இருக்கும். இது இல்லாமல் ஆப்டிடியூடில் தனியாகவே ரோல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட் இன் சிவில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காகவே பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா சிவில் சர்வன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெர்மனண்ட் ஆஃபீஸர்ஸ். ஈவன் தோ அவங்க வந்து மினிஸ்ட்ரிஸ் கீழே ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணாலும் சிவில் சர்வன் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் போன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சிவில் சர்வன் தான் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவங்களுக்குன்னு சில ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலாக எத்திக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டி. ஸோ அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடி ப்ளஸ் அவங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இஷ்யூவோட கனெக்ட் ஆகிருக்கிற டாபிக்ஸ். ஸோ இதில் ப்ளஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.